ஒரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 37:31 யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அதாவது இந்த வசனம் எந்த சூழ்நிலையில் அறிவிக்கப்படுதுன்னா, இஸ்ரவேல் தேசம், அதாவது யூத வம்சத்தார் இஸ்ரவேல் தேசத்தை மற்ற நாடுகள் சூழ்ந்திருக்கும் போது, போர் மேகம் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் தீர்க்கதரிசி கிட்ட கேட்க போகிறாங்க. அந்த தீர்க்கதரிசனமான வந்த வார்த்தை இது. அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அந்த யுத்த நேர சமயத்தில் யூத வம்சத்தாரில் தப்பி மீந்து இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அதாவது நீங்கள் இதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பி மீந்து இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தப்பி மீந்து இருக்கிற நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு, கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிலையில் இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலே விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள்.